இவர் தான் நம்ம ஃபாரஸ்டர் சார். இவர் யோகா மாஸ்டராம். நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யோகா காலையிலேயே சொல்லி தரணும்னு விரும்புறாரு. நம்ம ட்ரஸ்ட் ஹெட் கிட்ட கூட கேட்டுட்டாராம். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. தினமும் காலையில் வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யோகா கிளாஸை ஒவ்வொரு கிளாஸாக டைம் டேபிள் படி இவர் சொல்லி கொடுத்துருவாருமா. அப்புறம் உங்கள் வேலை என்னன்னா நீங்கள் கொஞ்சம் ஆர்ஃபனேஜ் பிள்ளைங்கள சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடணும். சார் சீக்கிரமானா எத்தனை மணிக்கு வரணும்? பாவம் பிள்ளைங்களே சாப்பாடு முடிஞ்சு வரதுக்கே சில நேரம் டைம் ஆகிடும். இப்போ அதை விட சீக்கிரமானா எப்படி சார்? அது நானும் கிளம்பி வரணும்ல என்று ஹெச்எம்மிடம் கேட்டவளின் முகமே சொன்னது அந்த யோகா ஏற்பாடு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று. அவள் பேசுவதையே கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவனோ, ஏன் டீச்சர் உங்களுக்கு பிள்ளைங்க யோகா படிக்கிறது பிடிக்கலையா? என்ன உங்க முகமே ஏதோ தின்னது மாதிரி மாறிடுச்சு என்று லேசாக சிரித்து கொண்டே கேட்டான் அவன். அவன் யாரு? ஏன் அப்படி கேட்கணும்? அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கதையை முழுமையாக கேட்க ஐலா இசக் ஆடியோ நாவல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோடை வெயில் சாயல் நீ இந்த ஸ்டோரியை மறக்காம கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தன்மையாக பதிவு பண்ணிடுங்க.